பாதுகாப்பான நகரம்னா எதை சொல்லுவோம்? கண்டிப்பா இதுக்கான ஆன்சரை சொல்றது கொஞ்சம் கஷ்டமா தாங்க இருக்கும். ஏன்னா நம்ம வாழ்ற இந்த இடத்த சுத்தி பல வன்முறை சம்பவங்களும் குற்றங்களும் அடிக்கடி நடந்துட்டே தான் இருக்கு. அதுவும் இப்ப இருக்கிற காலகட்டங்கள்ல பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் அதிகரிச்சுட்டே தான் இருக்கு. என்னதான் நம்ம நாடு பொருளாதாரத்துல முன்னோக்கி போயிட்டு இருந்தாலும் இந்த மாதிரியான குற்ற சம்பவங்கள்னால பாதுகாப்பான நாடுகள் பட்டியல்ல 141வது இடத்தை பிடிச்சிருக்கு. 2019 இருந்து 2020க்குள்ள இந்தியால இருக்கிற எந்தெந்த நகரங்கள்லாம் மக்கள் வாழ்றதுக்கு பாதுகாப்பானதா இருக்குன்னு நேஷனல் கிரைம்ஸ் ரெக்கார்ட்ஸ் பியூரோ வெளியிட்டிருக்காங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்தியால இருக்கிற பாதுகாப்பான நகரங்கள் பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரொம்பவே பரபரப்பான நகரங்கள்ல ஒன்னா இருக்கிற சென்னை வங்காள விரிகுடாவின் கோரமண்டல கடற்கரையில அமைஞ்சிருக்கு. தமிழ்நாட்டோட தலைநகரமா இருக்கிற இந்த நகரத்துக்கு த டெட்ராய்ட் ஆஃப் இந்தியான்னு இன்னொரு பேரும் இருக்கு. வெறும் 426 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுல கிட்டத்தட்ட 11 மில்லியன் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. கோவில்கள், தேவாலயங்கள் மற்றும் கடற்கரைகள் அதிகம் இருக்கிற சென்னையில கடந்த சில வருஷமா குற்ற சம்பவங்கள் கம்மியாகி இருக்குன்னு தாங்க சொல்லணும். 2013ல கிட்டத்தட்ட 18,345 குற்ற சம்பவங்கள் ஃபைல் ஆகியிருக்குன்னு நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. பட் 2013க்கு அப்புறம் படிப்படியா இந்த குற்றங்கள் குறைஞ்சிருக்கு. இந்தியால இருக்கிற வேற எந்த நகரத்தோட சென்னையை கம்பேர் பண்ணும்போது மக்கள் வாழ்றதுக்கு பாதுகாப்பான நகரம்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாதுகாப்பான நகரங்கள் பட்டியல்ல முதல் இடத்தையும் பிடிச்சிருக்கு. ஆந்திரா மாநிலம் சித்தூர் மாவட்டத்தில் இருக்கிற திருப்பதி புகழ்பெற்ற ஆன்மீக தலமா இருக்கு. 27.44 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுல ஆவரேஜா 6,79,000 மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற ஸ்பெஷல் போலீஸ் போர்ஸ்னால குற்ற சம்பவங்கள் ரொம்பவே கம்மியா நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 2019ல வெறும் 28% கேசஸ் தான் ஃபைல் ஆகியிருக்குன்னு அந்த நகரத்தோட காவல்துறை இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இந்தியாவோட பெஸ்ட் உர்பன் சிட்டின்னு சொல்லப்படுற சூரத் குஜராத் மாநிலத்துல இருக்கு. கிட்டத்தட்ட 474 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுல கொண்ட இந்த நகரத்துல ஆவரேஜா 62 லட்சம் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவ்வளவு ஏங்க இந்தியால இருக்கிற தூய்மையான நகரங்கள் பட்டியல்ல 2வது இடத்தையும் பிடிச்சிருக்கு. சூரத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கம்மியான கிரைம்ஸ் தான் நடந்துட்டு இருக்கு. உதாரணமா வாகன திருட்டு, வாகனம் உடைத்தல், இந்த மாதிரி கிரைம்ஸ் தான் அடிக்கடி நடக்குது. அதுவும் இப்ப இருக்கிற ரீசன்ட் டேஸ்ல 27% குற்றங்கள் கம்மியாகிடுச்சுன்னு போலீஸ் டிபார்ட்மெண்ட் இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நைட் டைம்ல வெளியே போறதுக்கு சேஃபான சிட்டின்னு கூட சொல்றாங்க. வெறும் 603 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுல கிட்டத்தட்ட 20 மில்லியன் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதிக மக்கள் தொகையை கொண்ட மும்பைல கிரைம்ஸ் நடக்கிறது ரொம்பவே காமனான விஷயமா தான் இருக்கு. பட் அரசியல் ரீதியான குற்ற சம்பவங்கள் தான் அதிக அளவுல பதிவாகிருக்கு. பீகார், ராஜஸ்தான் போன்ற நகரங்கள் கூட கம்பேர் பண்ணும்போது மும்பை சேஃப்னு தாங்க சொல்லணும். இதுல நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா கிட்டத்தட்ட 47% குற்ற சம்பவங்கள் லாக்டவுன் போட்டதுனால குறைஞ்சிருக்குன்னு மும்பை சிட்டியோட போலீஸ் டிபார்ட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இந்த லாக்டவுன் மக்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சோ இல்லையோ மும்பை போலீஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னு தாங்க சொல்லணும். உத்தரகாண்ட் மாநிலம் இமயமலையின் அடிவாரத்துல தூன் பள்ளத்தாக்குல தான் இந்த தேஹ்ராதூன் நகரம் இருக்கு. சுமார் 9,43,000 மக்கள் வாழ்ற இந்த நகரம் 196 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுல அமைஞ்சிருக்கு. போதைப் பொருள், திருட்டு மற்றும் லஞ்சம் போன்ற குற்றங்கள் தான் அதிக அளவுல நடக்குது. சுகாதாரம், உள்கட்டமைப்பு, கல்வி மற்றும் பாதுகாப்பின் அடிப்படையில எடுக்கப்பட்ட ஒரு ஆய்வுல டைனிக் ஜகரான்ற ஒரு ஹிந்து நாளிதழ்ல வெளியிடப்பட்டிருக்கு. ராஜஸ்தானோட தலைநகரமா இருக்கிற ஜெய்ப்பூர் அதோட அற்புதமான கட்டமைப்பு மற்றும் வண்ணங்கள்னால பிங்க் சிட்டின்னு அழைக்கப்படுது. கிட்டத்தட்ட 3 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் வாழ்ற இந்த நகரம் இந்தியால இருக்கிற சுற்றுலா தலங்கள்ல முக்கிய நகரமா இருக்கு. பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரங்களை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ற இந்த நகரத்துல திருட்டு, கொலை, இந்த மாதிரி கிரைம்ஸ் தான் அதிக அளவில் நடக்குது. மகாராஷ்டிராவோட 2வது பெரிய நகரமா இருக்கிற பூனேல கிட்டத்தட்ட 7.4 மில்லியன் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஐடி மையம் மற்றும் ஆட்டோமொபைல்ஸ் உற்பத்தி பண்றதுல முக்கிய நகரமா இருந்துட்டு இருக்கு. பூனேவை பொறுத்த வரைக்கும் சூரத் மாதிரியே இங்கேயும் சின்ன சின்ன கிரைம்ஸ் தான் நடக்குது. இதுல நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா டெல்லியை விட பூனே பெண்களுக்கு ரொம்பவே சேஃபான நகரம்னு சொல்றாங்க. இவ்வளோ ஏங்க இந்த நகரத்துல இப்பெல்லாம் நைட் ஷிஃப்ட் பாக்குற பெண்கள் தான் அதிகமா இருக்காங்கன்னு போலீஸ் சொல்லியிருக்காங்க.
இந்தியாவோட கலாச்சார நகரமா இருக்கிற கொல்கட்டால சுமார் 1.49 கோடி மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்ப ரீசெண்டா பெண்கள் பாதுகாப்பா வாழ்றதுக்கு கொல்கட்டா ரொம்பவே சேஃபான சிட்டின்னு நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோனால அறிவிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம 2019 பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக வெறும் 14 கேஸ் தான் ஃபைல் ஆகியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது டெல்லி, போபால் போன்ற நகரங்கள் கூட கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே கம்மின்னு தாங்க சொல்லணும். முத்துக்களின் நகரம்னு சொல்லப்படுற இந்த நகரம் இந்தியால இருக்கிற முக்கியமான சுற்றுலா தலங்கள்ல ஒன்னா இருக்கு. 2019 கிட்டத்தட்ட 25,187 குற்ற சம்பவங்கள் பதிவாகியிருக்கு. பட் 2020 10% குறைஞ்சு 22,641 பதிவாகியிருக்குன்னு அந்த சிட்டியோட போலீஸ் கமிஷனர் ரிப்போர்ட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் 19% மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான சம்பவங்கள் 35% குறைஞ்சிருக்கு. 5 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் வாழ்ற இந்த நகரம் வேகமா வளர்ந்து வரும் நகரங்கள்ல ஒன்னா இருக்கு. 2013 அகமதாபாத்தை மக்கள் வாழ்றதுக்கு சிறந்த நகரமா டைம்ஸ் ஆஃப் இந்தியா செலக்ட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்தியால இருக்கிற மத்த முக்கியமான நகரங்கள் கூட கம்பேர் பண்ணும்போது கொலை, கொள்ளை மற்றும் கற்பழிப்பு ரொம்பவே கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க. இதுல நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்தியாவோட ஸ்மார்ட் சிட்டிஸ் மிஷன்ல அகமதாபாத்தும் இடம் பிடிச்சிருக்கு. நாட்டின் தூய்மையான நகரம்னு சொல்லப்பட்ட சண்டிகர் அதோட அழகான கட்டமைப்பு மற்றும் கட்டிடக்கலையினால சிறந்து விளங்குது. 2015 சண்டிகரை உலகின் வெல் பிளான்டு சிட்டின்னு பிபிசில வெளியிடப்பட்டிருக்கு. 2014 வாகன திருட்டு, பாலியல் துன்புறுத்தல் போன்ற குற்றங்கள் அதிக அளவில் நடந்திருக்கு. பட் 2019 கிட்டத்தட்ட 21% கம்மியாகி இருக்குன்னு நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. ஆனா சைபர் கிரைம் சம்பந்தப்பட்ட குற்றங்கள் மட்டும் 1000க்கும் மேல ஃபைல் ஆகியிருக்குன்னு போலீஸ் சொல்றாங்க. கடல் மட்டத்திலிருந்து சுமார் 3000 அடி உயரத்துல டெக்கான் பீடபூமியில அமைஞ்சிருக்கு. இந்தியாவோட ஐடி ஹப்னு சொல்லப்பட்ட பெங்களூர்ல இப்ப இருக்கிற காலகட்டத்துல அதிகப்படியான போக்குவரத்து நெரிசலை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 2019 மட்டும் லட்சக்கணக்கான கிரிமினல் கேசஸ பெங்களூர் போலீஸ் ஆபீசர்ஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. அதுல 10,668 சைபர் கிரைம்ஸ் வழக்குகளும், 210 கொலை வழக்குகளும், 1073 கடத்தல் வழக்குகளும் பதிவாகிருக்கு. மிச்சம் இருக்கிற வழக்குகள் எல்லாமே சின்ன சின்ன கிரைம்ஸ் தான் சொல்றாங்க. சோ என்னதான் கிரைம்ஸ் நடந்துட்டு இருந்தாலும் பெங்களூர் போலீஸ் அதுக்கான ஸ்டெப்ஸை எடுத்துட்டு தான் வராங்க. அகமதாபாத்ல இருந்து சுமார் 23 கிலோமீட்டர் வடக்கு பகுதியில அமைஞ்சிருக்கிற இந்த நகரம் சீஃப் ஆர்கிடெக்ட் HK மெவேடா மற்றும் அவரோட அசிஸ்டன்ட் பிரகாஷ் M ஆப்தேனால உருவாக்கப்பட்டது. வெறும் 326 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுல ஆவரேஜா 2.92 லட்சம் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த நகரத்துல கிரைம்ஸ் நடக்கிறது ரொம்பவே ரேரான விஷயம்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இரவு நேரங்கள்ல பெண்கள் நடமாட்டம் 70% இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. சோ என்னை பொறுத்த வரைக்கும் நைட் டைம்ல வேலை செய்யற பெண்களுக்கு இந்த நகரம் பெஸ்ட் சாய்ஸா இருக்கும்னு நினைக்கிறேன். கேரளாவோட தலைநகரமா இருக்கிற திருவனந்தபுரம் இந்தியாவோட தென்மேற்கு முனையில அமைஞ்சிருக்கு. ரொம்பவே செழிப்பான நகரமா இருக்கிற இந்த இடம் கேரளாவோட முக்கிய தகவல் தொழில்நுட்ப மையமா இருக்கு. கடந்த 3 வருஷமா இந்த நகரத்துல குற்ற சம்பவங்கள் அதிகமாகி இருக்குன்னு சொல்லணும். பட் அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே வெல் எஜுகேட்டடா இருக்கிறதுனால கிரைம்ஸ் நடந்த உடனே போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. சோ கேரளால என்னதான் கிரைம்ஸ் நடந்துட்டு இருந்தாலும் அதுக்கான தண்டனையை அந்த மாநிலத்தோட அரசாங்கம் சீக்கிரமா கொடுக்கறதுனால மக்கள் எல்லாருமே பீஸ்ஃபுல்லா வாழ்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல இந்தியாவில் இருக்கிற சேஃபான சிட்டிஸை பத்தி பார்த்தோம். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை மீட் பண்ற வரைக்கும் ஸ்டே டியூன் வித் அஸ். பை.